ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் வளர்ச்சித்துறை வெளியிட்ட 50 கலைச்சொற்கள் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 50 பார்த்துருக்கோம். இது ஒரே வீடியோவில் நம்ம 50 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2க்கு இதிலேருந்து வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கிரைண்டர். கிரைண்டர்னா மின் குழலி. கிரைண்டர்னா மின் குழலி. மிக்சினா மின் சுழலி. மிக்சினா சுழலி, கிரைண்டர்னா குழலி. கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா பதனக்காப்பறை. கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா பதனக்காப்பறை. கோல்ட் ரூம் அப்படின்னா பதனக்கிடங்கு. அடுத்தது பாருங்கள், ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா குளிர்பதனம். ரெஃப்ரிஜரேஷன் அப்படின்னா குளிர்பதனம். ஃபொனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒலிப்பியல். ஃபோனோலஜி அப்படின்னா ஒளியனியல். அடுத்தது மார்ஃபாலஜி அப்படின்னா உருபணியல். சின்டாக்ஸ் அப்படின்னா தொடரியல். செமான்டிக்ஸ் அப்படின்னா பொருள் கோன்மையியல். ஸோ செமான்டிக்ஸ் அப்படின்னா பொருள் கோன்மையியல், அதாவது பொருள் விளக்கத்தை தான் பொருள் கோன்மையியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்டாக்ஸ் அப்படின்னா தொடரியல். மார்ஃபாலஜி உருபணியல். ஃபோனோலஜி ஒளியனியல். ஃபொனிட்டிக்ஸ் ஒலிப்பியல். ரெஃப்ரிஜரேஷன் குளிர்பதனம். கோல்ட் ரூம் பதனக்கிடங்கு. கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா பதனக்காப்பறை. ஸோ ரூம்னா கிடங்கு, ஸ்டோரேஜ்னா காப்பறை. ஸோ கொஞ்சம் மாற்றிருக்கு, அதை பார்த்துக்கோங்க. மிக்சி அப்படின்னா மின் சுழலி. கிரைண்டர் அப்படின்னா மின் குழலி. ஸோ அடுத்த 10 வேர்ட்ஸ் பார்க்கலாம். டிஸ்க்ளைமர் அப்படின்னா பொறுப்பு துறப்பு. டிஸ்க்ளைமர் பொறுப்பு துறப்பு, இதெல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறப்பவே பார்த்துருப்போம். டிஸ்க்ளைமர் பொறுப்பு துறப்பு. அப்டேட்டட், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்டேட்டட் அப்படின்னா இற்றைப்படுத்தப்பட்டது. அப்டேட்டட் அப்படின்னா இற்றைப்படுத்தப்பட்டது. காப்பிரைட் பதிப்புரிமை. பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை, படிச்சிருப்போம். நிறையா வேர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும், தெரியாத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இமிக்ரேஷன் அப்படின்னா குடிவரவு. இமிக்ரேஷன்னா குடிவரவு. எமிக்ரேஷன் அப்படின்னா குடி அகழ்வு. அதாவது இமிக்ரேஷன் குடியேறி வரவங்களை இமிக்ரேஷன் வாங்க. எமிக்ரேஷன் அப்படின்னா இங்கேருந்து விலகி போகிறவங்களை, குடி அகழ்வை எமிக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சனாலிட்டி ஆளுமை. கவர்னன்ஸ் ஆளுகை. பர்சனாலிட்டி ஆளுமை. கவர்னன்ஸ் ஆளுகை. ஸோ அடுத்தது பாருங்கள், அக்காமடேஷன் உறைவிடம். இது கேள்விப்பட்டிருப்போம். அக்காமடேஷன் உறைவிடம். பேஸ்லெஸ் அப்படின்னா அடிப்படை அற்றது. பேஸ்லெஸ் அப்படின்னா அடிப்படை அற்றது. ஸோ இதில் தெரியாது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட்டட் அப்படின்னா இற்றைப்படுத்தப்பட்டது. அப்டேட்டட் இற்றைப்படுத்தப்பட்டது. இமிக்ரேஷன் குடிவரவு. எமிக்ரேஷன் குடி அகழ்வு. அக்காமடேஷன் உறைவிடம். பேஸ்லெஸ் அடிப்படையற்றது. அடுத்த 10 வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஏரியல் அப்படின்னா காற்றில் உலவுகின்ற. ஏரியல் அப்படின்னா காற்றில் உலவுகின்ற. அசாசினேஷன் அப்படின்னா அரசியல் கொலை. அசாசினேஷன் அரசியல் கொலை. கேஸ்டிகேட் அப்படின்னா குற்றம் கடிதல். கேஸ்டிகேட் குற்றம் கடிதல். டிஸ்ஹார்டன் அப்படின்னா மனமுடைதல். டிஸ்ஹார்டன் அப்படின்னா மனமுடைதல். டிஸ்லொகேட் அப்படின்னா தாறுமாறாக்குதல். டிஸ்லொகேட் தாறுமாறாக்குதல். எக்ஸ்ப்ளோஷர் அப்படின்னா ஊரறிய செய்தல். அடுத்து ஈவெண்ட்ஃபுல் அப்படின்னா நிகழ்வுகள் நிறைந்தது. ஜெனரஸ் அப்படின்னா பெருந்தகைமை. நார்லட் அப்படின்னா திருகு. நார்லட் அப்படின்னா திருகு. ஹரி அப்படின்னா விரைவு. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த 10 வேர்ட்ஸ் பாருங்கள். இம்பார்ஷியல் அப்படின்னா நடுவுநிலை. பார்ஷியாலிட்டினா நம்ம நடுவுநிலைமையாக இருக்காமல் இருக்கிறது பேர் பார்ஷியாலிட்டி. பார்ஷியாலிட்டி பார்க்குறது. இம்பார்ஷியல் அப்படின்னா நடுவுநிலை. அடுத்தது பாருங்கள், இன்டிஸ்டிங்விஷபிள் அப்படின்னா பாகுபடுத்த ஒண்ணாதது. பாகுபடுத்த முடியாததாக தான் இன்டிஸ்டிங்விஷபிள் அப்படின்வாங்க. அடுத்தது லாஃபபிள், நகைக்கத்தக்கது. சிரிப்பு வர்றது லாஃபபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. லேப்ஸ் அப்படின்னா செய்யாமை. அடுத்தது பாருங்கள், மோனமெண்டல் அப்படின்னா நினைவு கூறத்தக்கது. மல்டிடியூடினஸ் அப்படின்னா எண்ணிறந்தது. மல்டிடியூடினஸ் அப்படின்னா எண்ணிறந்தது. பெடன்ட் அப்படின்னா கல்வி செருக்கு. பெருசல் அப்படின்னா கூர்ந்து ஆராய்தல். கூர்ந்து ஆராய்தலை பெருசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது ரேடியன்ஸ் அப்படின்னா ஒளிருதல். ரிலையன்ஸ் அப்படின்னா நம்பகத்தன்மை. ரிலையன்ஸ் அப்படின்னா நம்பகத்தன்மை. ரேடியன்ஸ் அப்படின்னா ஒளிருதல். பெருசல் கூர்ந்தாராய்தல். பெட்டன்ட் அப்படின்னா கல்விச்செருக்கு. மல்டிடியூடினஸ் அப்படின்னா எண்ணிறந்தது. மோனமெண்டல் நினைவு கூறத்தக்கது. லேப்ஸ் செய்யாமை. லாஃபபிள் நகைக்கத்தக்கது. டிஸ்டிங்யூஷபிள் அப்படின்னா பாகுபடுத்த ஒண்ணாதது. இம்பார்ஷியல் நடுவுநிலைமை. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்ம ஓரளவு பார்க்காததாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் 10 வேர்ட்ஸ் பார்த்துடலாம். சாக்டிமோனியஸ் அப்படின்னா போலி புனிதத்தன்மை. சாக்டிமோனியஸ் அப்படின்னா போலியான புனிதத்தன்மையை சாக்டிமோனியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சீமி அப்படின்னா இனிமையற்றது. யூஸ்லெஸ் பயனற்றது. க்ரீன் ஐடு பொறாமை உணர்வு. க்ரீன் ஐடு நோட் பண்ணிக்கோங்க. க்ரீன் ஐடு பொறாமை உணர்வு. லாஃபிங் ஸ்டாக் அப்படின்னா எள்ளி நகையாடத்தக்கது. பார்த்து கேலி சிரிப்பு, அதை லாஃபிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோனி ஹார்ட் அப்படின்னா கல்மனம். ஸோ ஸ்டோனி ஹார்ட் அப்படின்னா கல்மனம்.
டங் டைடு அப்படின்னா பேச்சற்ற நிலை, நாவை அப்படியே கட்டி போட்டுறது, நாக்கை வந்து கட்டி போட்டுறது பேச்சற்ற நிலை டங் டைடு. சீ சேஞ்ச் அப்படின்னா கடலளவில் ஏற்படுற மாற்றம், கடலளவு மாற்றம் சீ சேஞ்ச். அடுத்தது டவரிங் பேஷன் அப்படின்னா மலையென பெருகும் ஆவல் திருகு, அந்தளவுக்கு ஒரு விஷயத்தில் பேஷனாக இருக்கிறதுக்கு பேர் டவரிங் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, மலையென பெருகும் ஆவல் திருகு. அடுத்தது பாருங்கள், யோமேன் சர்வீஸ் அப்படின்னா பலன் நாடாத பெரும்பணி, பலனை எதிர்பார்க்காம செய்கிற ஒரு வேலைக்கு பேர் யோமேன் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. யோமேன் சர்வீஸ், டவரிங் பேஷன், வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, க்ரீன் ஐட் அப்படின்னா பொறாமை உணர்வு. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 50 வேர்ட்ஸ் இதில் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்க கலைச்சொற்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.